செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். கடகராசி. சார் இப்போ ஃபர்ஸ்ட் ராசியில் குருவோடு புதன் ஒரு சூப்பரான யோகம். யாருக்கெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, அல்லது மாணவ செல்வங்கள் ஒரு +1 படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, ஒரு நீட்டுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஜேஇ ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஐஐடி ட்ரை பண்ணுறாங்க,
இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடுகளுக்கு எம்எஸ் அந்த மாதிரி போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அதே டாக்டரையும் நீங்கள் வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு ஐடி பீப்புளாக இருக்கீங்க, நீங்கள் உங்களை ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிறீங்க. பிஇ முடிச்சிட்டேன், நான் ஒரு எம்எஸ் முடிச்சிட்டேன், 1 இயர் கோர்ஸ் இல்லை 1 மந்த் கோர்ஸு. உங்களுடைய திறமையை, உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய கல்வி அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய கால நேரம். எனக்கு இந்த கோர்ஸ் படித்த உடனே வேலை கிடைச்சிருமா? நான் 1 இயர் கோர்ஸ் சாமி, நான் 40 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு 8 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், இதை படிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நான் பிசிஏ தான் முடிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க. அப்போ மாணவ செல்வங்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும், நீங்கள் ஸ்கூல் ஸ்டேஜில் இருந்தாலும் அல்லது காலேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தாலும், இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸு அந்த ஸ்டேஜில் ஜாபு அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸில் இருந்தாலும், இல்லை குரூப் எக்ஸாமாக இருந்தாலும், ப்ரைவேட் எக்ஸாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரியாக இருந்தாலும், அல்லது வெளிநாடுகளில் போய் ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும், வேலைக்கான பரீட்சைகளாக இருந்தாலும், இதெல்லாம் கடக ராசி அன்பர்களே, கல்விக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த பரீட்சையில் மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு காலம். இந்த முறை தான் நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் ரேங்க்குக்கான ப்ரமோஷனுக்கான எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், இந்த போஸ்டிங்கான எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ஆல்ரெடி உள்ளதான் இருக்கேன். ஸோ ரயில்வேவாக இருக்கலாம், ஒரு பேங்க் செக்டராக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் செக்டராக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். அப்போ கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல விளையாட்டுத்துறை, சின்ன பசங்க சின்ன வயசுலேயே ஒரு நல்ல பேர் வாங்கிடுவாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்துடுவாங்க, பெரிய முன்னேற்றங்கள் வந்துடும், வளர்ச்சி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வயசுலேயே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஷைன் ஆகிறது ஸ்போர்ட்ஸில். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் எந்த கலைகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பரதநாட்டியமாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலம்பமாக இருக்கலாம், செஸ் போர்டாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், சம்திங் ஸ்போர்ட்ஸ். அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லா கலைகளும், மியூசிக்காக இருக்கலாம், அப்புறம் எந்த கலைகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம். அதே போலத்தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, கலைத்துறைகள், சினிமா துறைகள், சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம். அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், அப்போ இந்த புதனுடைய ஆதிக்கம், அதே போல அக்கவுண்ட் செக்ஷன், அப்புறம் ஆடிட்டர்ஸு, அட்வொகேட்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் இந்த ப்ரொஃபஸர்ல பெரிய பெரிய அந்த மெடிக்கல் காலேஜஸோ இல்லை யூனிவர்சிட்டிஸோ சிஇஓக்களாக இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த பதவிகளில் சிஇஓ ரேஞ்சில் அந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரியான ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸோ காலேஜஸில், அப்போ அப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள், நீங்கெல்லாம் ஏதேனும் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் கவலை வேண்டாம். கடக ராசி அன்பர்களே, சினிமா துறையிலிருந்து, கலைத்துறையிலிருந்து, விளையாட்டுத் துறையிலிருந்து, மாணவ செல்வங்களிலிருந்து அனைவருக்கும் இந்த ஒரு அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக கடகராசி அன்பர்களே, நீங்கள் ஜாபாக இருங்க, பிரைவேட் ஜாபாக இருங்க, கவர்மெண்ட் ஜாபாக இருங்க, எனிவன், எனக்கு ஜாபில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது, அது ஜாபில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அந்த மாதிரிலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி என்பர்களே. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும், வளர்ச்சி இருக்கும்.
வளர்ச்சி இருக்கும், நன்மைகள் நடக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா எனதருமை கடகராசி என்பர்களே, இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, லோன் டாப்அப் பண்ணுறீங்க, கடன் சுமைகளை கொஞ்சம் அதிகரிக்கிறீங்க, கடன் கேட்டால் கிடைக்கும். சார் இப்போ கடன் அதிகமாகுதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடன் கிடைக்கணுமே. இப்போ நம்மகிட்ட ஒரு நிறுவனம் வந்தாங்க, ஒரு 2.5 கோடி ரூபாய் ஒரு ஒரு சொத்தை வந்து மார்ட்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு அசட்டை. பட் அவங்களுக்கு ஒரு 15 கோடி ரூபாய் வேணும், வேல்யூபிளான அசட்டு. பட் அது கேட்கறாங்க, கிடைக்கல. புரியுதா? அப்போ தகுதி இருந்தும் கூட நீங்கள் அந்த லோனை வந்து டாப்அப் பண்ணுறது, அது வந்தால் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், கொஞ்சம் கடன்லாம் அடைக்கலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடகராசி என்பர்களே, நிறைய நுணுக்கமான விஷயங்கள், சீக்ரெட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. நம்ம எல்லாத்துலேயும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும், உங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதே போல் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட வந்து கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சு கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை, ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்யறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும், மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம்
சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களை, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.